தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னடா ஐபிஎஸ் நீ என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், என்ன நடந்தது? எதற்காக இந்த மாதிரி காட்டமான ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. காங்கிரஸ் பாஜக என்ப இரு கட்சிகளும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலும் ஒரு நாகரிகமான அரசியல் நடைபெற்று வந்தது. ஆனால் இன்றைய நிலவரப்படி பார்க்கும்போது பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை செல்வ பெருந்தகையை ஹிஸ்டரி ஷீட்டர் என்று குறிப்பிட்டதும் அதற்கு இன்று ரியாக்ட் செய்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை நீ எல்லாம் என்ன ஐபிஎஸ் படிச்ச என்று கூறியது மட்டுமல்லாமல் நீ வா போ என்று பேசியதுடன் டா போட்டு பேசியது என்று அதுவரையிலும் இந்த இவர்களுக்கிடையே நடைபெறக்கூடிய இந்த வாதங்களானவை சென்றிருக்கின்றன. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை பேசிய போது அவர் சமீபத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவரது குடும்பத்தினை சந்திக்க சென்றிருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய போது செல்வ பெருந்தகை காங்கிரசின் தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகையை ஹிஸ்டரி ஷீட்டர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை அண்ணாமலை தன்னை இப்படி கூறியதற்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி இப்படி பொது இடத்தில் களங்கப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது கூட தெரியாதவரா அண்ணாமலை என்று குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு தன்னை ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் என்று அவர் குறிப்பிட்டார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மிக முக்கியமாக அவர் மீது பதியப்பட்ட ஒரு வழக்கையும் அவர் எடுத்து அதற்கு உதாரணமாக கூறியிருந்தார். அந்த வழக்கில் நீதிமன்றத்திலேயே மேற்கொண்டு விசாரிக்க வேண்டும், நிச்சயமாக விசாரிக்க வேண்டும், தன் மீது பொய்யாக வழக்கு புனையப்பட்டிருக்கிறது என்று அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தியது தான் என்றும் அதன் பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை இந்த வழக்கை முடித்து வைத்து விடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மிக நியாயமாக நடந்து கொண்டவன் நான். அப்படிப்பட்ட என்னை ஹிஸ்டரி ஷீட்டர் என்று எப்படி குறிப்பிடலாம் என்றும் அதிலும் மிக முக்கியமாக எந்த அளவுக்கு அரசியல் தெரியாமல் அதிலும் சட்டம் தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அண்ணாமலை எப்படி இருந்தார் என்றும் மிக காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. அதனை அடுத்து கர்நாடகாவில் இவர் ஐபிஎஸ் ஆக இருந்த போது இவர் எப்படி இந்த அளவுக்கு சட்டத்தை தெரியாமல் அவர் தனது பணிகளை செய்திருக்க முடியும் என்றும் இவர் ஏன் அங்கிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வந்தார் என்றும் கேள்வி எழுப்பி இவை அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். மேலும் கடந்த ஒரு சில மாதங்களாக இவருடைய பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த விவாதம் நடத்தலாம் வாங்க என்று கேட்ட அந்த விஷயத்தையும் என்று குறிப்பிட்டு பேசிய செல்வ பெருந்தகை நாங்கள் வருவதா அல்லது அவர்கள் வருவதா என்று தெரியாமல் இருக்கிறது, நாங்கள் எப்போது எங்கு வேண்டும் என்றாலும் சரி விவாதித்து பார்த்து விடலாம். இந்திரா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி ஆகியோர் குறித்து அவதூறான கருத்துகளும் தவறான கருத்துக்களையும் தொடர்ந்து அண்ணாமலை பதிவு செய்து வருகிறார். அரசியலும் தெரியவில்லை, வரலாறும் தெரியவில்லை என்று குறிப்பிட்ட செல்வ பெருந்தகை அது மட்டும் இல்லாமல் உண்மையான வரலாறையும் படிக்க வேண்டும் என்றும் மன்னிப்பு கேட்பது என்பது தங்களுக்கு இல்லை, தங்களது வரலாறிலும் தங்களது பரம்பரையிலும் இல்லாத ஒரு விஷயம் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். தகவல்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.